शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। यथा घटः उत्पद्यमानः स्वतो वियत्पूर्ण एव उत्पद्यते जलतण्डुलादिपूर्णं तु उत्पन्ने घटे पश्चात् पुरुषप्रयत्नेन भवति। यथा तत्र जलादौ विस्तार्यते न वियत् विस्तारयितुं शक्यते मुखपिधाने अपि अन्तर्वियद् अवतिष्ठते एव तथा चित्तम् उत्पद्यमानम् आत्मचैतन्यपूर्णमेव उत्पद्यते। उत्पन्ने चित्ते पश्चात् मूषाविशिष्ट द्रुतमनोरवत् घटपटरूप रूपरस सुखदुःखादि वृत्तिरूपत्वं भोगहेतु धर्माधर्मादिवशात् भवति। तत्र रूपरसाख्यनात्माकारेण निवार्यते अपि अनिमित्तचिदात्माकारो न निवारयितुं शक्यते। अतः निरोधसमाधिना अवृत्तिकेन संस्कारमात्रशेषतया सूक्ष्मत्वेन चिदात्ममात्रां मात्र अभिमुखत्वात् एकाग्रया चित्तेन निर्विघ्नम् आत्मा अनुभूयते। असंप्रज्ञान समाधिनाல முமுட்சு மோட்சத்துக்கு என்ன உபயோகம்னு கேள்வி வந்தது. அதுக்காக சொல்றார், இந்த சித்தமானது எப்போ உண்டாதோ அப்போ ஆரம்பிச்சு ஆத்ம சைதன்யத்தோடு இருக்கு. இப்போ பண்ண வேண்டியது எதுன்னா அதுல வேற ஆகாரங்கள் வரக்கூடிய வேற ஆகாரங்கள் அதுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிருக்கும்னா அது ஆத்ம சைதன்யம் மட்டுமா இருக்கும். இதுதானே பண்ண வேண்டியது. அதனால இந்த நிர்விகல்பக சமாதி என்ன பண்றதுன்னா இந்த விற்த்தியை இல்லாம போயிருக்குன்னா விற்த்தியை இல்லாம போயிருக்கு. விற்பி இல்லைன்னா கூட அந்த ஆத்ம சைதன்யம் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கும் சித்தத்துல. அது என்ன காரணம்னா அது வேறொரு நிமித்தத்தினால வந்ததா இருந்தால் வேறொரு காரணத்தினால போயிடலாம். ஆனா இந்த ஆத்ம சைதன்ய புரியுங்கிறது சித்தத்துல ஏதோ ஒரு நிமித்தத்தினால வந்தது கிடையாது. அது சுவாபாவிகமாவே இருக்கிறது. அதுக்காக உதாரணம் கொடுத்திருக்கார். ஆகாசம் மாதிரி ஒரு கடம் பண்ணும்பொழுது ஆகாசம் உள்ளுக்குள்ளே யாரும் கொண்டு வந்து சேர்க்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஆத்ம சைதன்ய பிரதிபிம்பமானது சித்தத்துல சுவாபாவிகமாவே இருக்கு. அது அப்படியே இருக்கும். அப்ப அது யாராலையும் நிவாரணம் பண்ண முடியாது. அப்ப இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் போயிருக்குன்னா அந்த ஆத்ம சைதன்யம் மட்டுமா இருக்கு. அதுதான் சமாதியோட உபயோகம். நிர்விகல்ப சமாதி இல்ல, அசம்பிரஜான சமாதியோட உபயோகம். அனேனைவ அபிப்பிராயேண வார்த்திகதாரः சர்வானுபவ யோகினா வார்த்திகதாரौ சர்வானுபவ யோகினோ அவயோகினோ கிடையாது. வார்த்திகதார சர்வானுபவ யோகினோ வார்த்திகதார சர்வானுபவ யோகி என்று ஆகபு சொல்றாங்க. ஆக ஆகபு ஆகுகு ஆக ஆகபு ஆகுகு யார் ரெண்டு பேர்னா வார்த்திகதார சர்வானுபவ யோகி வார்த்திகதார சர்வானுபவ யோகினோ ஆகபு சுகல்காதியோகத்வம் தியோ தர்மாதி ஹேதுகः निर्हेतु स्वात्म संबोध रूपत्वं वस्तुवस्ततः प्रशांतवर्तिकं चित्तं परमानंद दीपकं असंप्रज्ञातनामाय समाधियोगिनां प्रियः सुख दुःखादि रूपत्वं धियो धर्मादि हेतुकः बुद्धि धी न बुद्धि के सुख रूप परिणामों दुख रूप परिणामों எதனால வந்ததுன்னு கேட்டா தர்மத்தினாலேயும் அதர்மத்தினாலேயும் வந்தது. தர்மாதர்மாதி ஹேதுக்கள் இருக்கிறதுனால சுகரூப பரிணாமம் சம்பவிக்கிறது. அந்த மாதிரி துக்கரூப பரிணாமம் வருது. ஆனால் நிர்ஹேது சுவாத்ம சம்போத ரூபத்துவம் சுவாத்ம சம்போதனா ஆத்ம பிரதிபிம்பம் ஆத்மாகாரமா இருக்கிறதுங்கிறது ஒரு கேதுவினால வந்தது கிடையாது. அதனால
சுபாவமாவே இருக்கு. அதனால என்ன வந்து பிரசாந்த விற்பிகம் சித்தம் பரமானந்த தீபகம். பாக்கி எல்லா விற்பிகளும் அடங்குறதா இருந்தால் இந்த சித்தமானது ஒரு பரமாத்ம தீபகம் மாதிரி, பரமாத்மாவை பிரகாசப்படுத்துற ஒரு விளக்கு மாதிரி ஆயிருந்து அசம்பிரஜாதமாயம் சமாதி யோகினாம் பிரியா. அதனால இந்த அசம்பிரஜான சமாதியில எல்லா விற்பிகளும் போடும் இல்லையா, அதனால இந்த அவஸ்தை வந்து யோகிகளுக்கு பிரியமா இருக்கு. ஆத்மதர்சனத்திய சுதசித்தத்வேதி அநாத்மவாரணாய நிரோதாபியாசமா. அப்ப இந்த ஆத்மாகாரத்துவம் சித்தத்துக்கு ஆத்ம பிரதிபிம்பம் சித்தத்துல சுவாபாவிகமாவே இருக்குன்னா அதுக்காக பிரயத்னம் எதுக்கு பண்ணணும்? அது ஒரு காரணத்தினால வந்தது கிடையாது, அங்கேயும் இருக்கு, எங்கேயும் போவதில்லை. அப்போ ஆத்ம பிரதிபிம்ப சித்திக்க ஏதாவது பிரயத்தனமே தேவையில்லைன்னு கேட்டா என்ன பண்ணணும்? முதல் என்ன பண்ணணும்? அதுக்கு பிரயத்தனம் தேவையில்லை. மற்ற விற்பிகளை நிவாரணம் பண்றதுக்கு பிரயத்தனம் தேவை. ஆத்மதர்சனத்தை சுதசித்தத்வேதி அநாத்ம வாரணாயா. அநாத்ம பரிணாமங்கள் சித்தத்துக்கு ஆத்ம பரிணாமம் அநாத்ம பரிணாமம் எல்லாமே இருக்கு. சுகதுக்காதி பரிணாமம்னா அநாத்ம பரிணாமம். அந்த பரிணாமங்கள் வராம இருக்கிறதுக்கு தான் எல்லாம் பிரயத்தனம் முடிகின்றது. அதையோகம் ஆத்மசம்ஸ்தம் மனக்கெடுவா கிஞ்சிதவி சிந்தையே. ஆத்மசம்ஸ்தம் மனக்கெடுவா கிஞ்சிதவி சிந்தையே. அதுக்கப்புறமும் புத்தியை வராம இருக்கணும். இன்னும் கிஞ்சிதவி சிந்தைன்னா இந்த அசம்பிரஜாத மாதிரி அடையாளம் அர்த்தம், வேறும் இல்லை. சாதாரணமா கிஞ்சிதவி சிந்தையாயின்னு ஒரு கல்பனம் அது செய்ய முடியவே முடியாது. இந்திரியான சஞ்சமியா இந்திரியாத்மா மனசான வருது, அதுதான் இந்த அசம்பிரஜா சமாதியா அடையணும். பட் இந்திரவி இந்திரியன்னு சொன்னாங்க. வேற விஷயங்கள் எல்லாம் இல்லாம இருக்கணும். அகண்டாகார விற்பிக்கு வரல. அகண்டாகார விற்பி ஏதோ தனி, அது அது சொல்லல. அசம்பிரஜா சமாதினா விற்பி கிடையாது. யோக சித்தாந்தத்துல எந்த சமாதியும் அகண்டாகார விற்பி கிடையாது. அது வந்து சம்பிரஜா சமாதியில பரிகல்பன விற்பி. பரிகல்பன விற்பி இல்லை, ஆனா ஜேயவஸ்து விஷயம் விற்பி. நிர்விகல்பன சமாதியில் விற்பியே கிடையாது. நிர்விகல்பன சமாதினா அசம்பிரஜா சமாதியில் விற்பியே கிடையாது. நிர்விகல்பன சமாதி என்கிற வார்த்தை வந்து அசம்பிரஜா சமாதிக்கு பரியாயம் கிடையாது. அது வேற. நிர்விகல்பம்னா எப்ப சொல்ல முடியும்? விகல்பங்கள் இல்லாம இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? விருத்தி இருக்கு, அதுல விகல்பங்கள் கிடையாது. விகல்பம் என்ற சட்டத்துக்கு சாஸ்திரியமா சொன்னா பிரகாரம் விசேஷம், விசேஷம் விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு விசேஷம், அதுக்கு ஒரு விசேஷம், அந்த விசேஷ விசேஷ பாவத்தோட ஒரு ஞானம் உணர்வதா இருந்தா அந்த ஞானம் தான் விருத்தி. அந்த விருத்திக்கு கவிகல்போட ஞானம் கிடையாது. விசேஷ விசேஷ பாவம் இல்லாமல் ஒரு விருத்தி ஒரு ஞானம் வருவதா இருந்தால் அந்த ஞானத்துக்கு நிர்விகல்பக ஞானம், அகண்டாகார ஞானம் வேறு இருக்கும். பரிகல்பக சமாதிக்க திருடி இருக்கு. இல்ல இல்ல சரி, பரிகல்பக சமாதியில் திருடி கிடையாது. ஆனா தேவஸ்து விஷயமா இருக்கு. பரிகல்பக ஆத்மாவே இருக்கணும்ங்கிறது இல்லை, ஆத்மஸ்வரூபமா இருக்கணும்ங்கிறது இல்லை. மற்றொரு சகுணமா இருந்தாலும் ஸ்வஸ்வரூபம் இல்லாம இருக்கும். சகுணஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபமா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், வேற ஏதாவது சப்ஜெக்ட். அது எஜுகேஷன் அந்த மாதிரி ஏகாகிரமா இருக்கும். ஏகாகிரத்துவம் என்ன அர்த்தம்? அந்த ஒரே ஒரு வஸ்து தான் விற்பிக்கு விஷயம், அவ்வளவுதான் அர்த்தம். அது நிஷ்பிரகாரகமா இருக்கலாம், ஆனா அது தேய விஷயம். அதனால வந்து ஆத்மசாட்சா்காரம் கிடையாது. இந்த அசம்பிரஜா சமாதி என்ன ஆகுது கேட்டா விற்பியே கிடையாது. அந்த வேர்டு மீனிங்கே அப்படி இருக்கு. அசம்பிரஜாதம் சம்பிரஜாயதே நகிஞ்சது பிரஜாயதே கிமபி ந பிரஜாயதே அப்படின்னா பிரஜையே கிடையாது. பிரஜைனா விற்பி, எந்த விற்பியும் இல்லாம இருக்கிறதா அசம்பிரஜாதம்.
அகண்ட சாட்சா்காரம் அப்படி கிடையாது, விருத்தி இருக்கு. அகண்ட சாட்சா்காரம்னா ஞானம். அசம்பிரஜாசமாதினா ஞானம் கிடையாது, விருத்திகளை இருக்காது. அந்த வேற எந்த உபன்யாசம் வந்தாலும் அது சரியா இருக்காது. அந்த டெக்னிக்கல் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். அந்த கரண விருத்தினா அந்த கரண விருத்தி தான், அதுக்கு வேற உபன்யாசம் வாட்டி கிடையவே கிடையாது. வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அது வேற மாதிரி ஆயிடுச்சு. வெளியே வந்து அப்புறம் வரலாம், விருத்தி வரலாம். ஆமா, தூங்குற மாதிரி. நீங்க ஒரு புரிய வைக்கிறதுக்காக ஒரு உபன்யாசத்துக்காக நிச்சலம் சொன்னா நிச்சலமா இருக்க கிடையாது. நிச்சலம் என்ன, அப்புறம் திருப்பி டெபினிஷன் பண்ணலாம். நிச்சலம் என்ன நிச்சலம். அதனால அது சில இடத்துக்கு வேற வழியே கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணினா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியணும், வேற வழியே கிடையாது. விருத்தினா விருத்தி, அவ்வளவுதான். அதுக்கு வேற இது இல்லை, டிரான்ஸ்லேஷனே கிடையாது. டிரான்ஸ்லேஷன் பண்ணா அது வேற வேற மாதிரியா இருக்குது. இன்னொரு வார்த்தையில டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஞாபகா நியமாவது கிடையாது, அப்படியே ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் அது ஒண்ணும் வேண்டாம். விருத்தி இல்லை, எந்த விருத்தியும் கிடையாது. சித்தம் இருக்கு, காம்ப்ளிகேஷனே பண்ண வேண்டாம். சித்தம் இருக்கு, விருத்தி கிடையாது. சுசுப்தியில் சித்தமும் கிடையாது, விருத்தியும் கிடையாது. முழிச்சிலிருந்து தூங்குற மாதிரி ஜாகிரத அவஸ்தை. இந்த சமாதிகள் ஜாகிரத சொல்ல வேண்டாம், பிரியம் சொல்ற அவஸ்தா இந்த 3 அவஸ்தையும் வராது. ஜாகிரத அவஸ்தைனா இருக்கு சொல்றது. எப்ப இந்திரிய ஜன்ய ஞானம், இந்திரிய ஜன்ய ஞானாவஸ்தா ஜாகிரத அவஸ்தா. இந்திரியத்தினால இந்திரியம் வேலை பண்றது ஜாகிரத அவஸ்தா. சொப்னத்தில் இந்திரியம் வேலை. அதனால சொப்னத்தில் அதிகாரம் இல்லை. இந்திரிய ஜன்ய ஞானாவஸ்தா இது இந்திரிய ஜன்ய ஞானம் கிடையாது, சமாதி இல்லை. அதனால விருத்தி இருக்க, சித்தம் இருக்க, விருத்தி கிடையாது. சுசுப்தியில சித்தமும் இல்லை, விருத்தியும் இல்லை. கேட்காம விருத்தியை தான் நிரோதம் பண்றது. சித்தத்தை நிரோதம் பண்றதா இருந்தா சுசுப்தியும் கிடையாது. சித்த நிரோதம் வந்ததுன்னா சுசுப்தி. எந்த சமாதியிலும் சித்தத்தோட நிரோதம் இல்லை. கவிகல்பக சமாதியில் இல்லை, தியானத்தில் இல்லை, நிர்விகல்பக சமாதியில் இல்லை. இந்த யோகிகள் சொல்றத சம்பிரஜா சமாதியில் இல்லை, அசம்பிரஜா சமாதியில் எங்கேயும் சித்தத்துக்கு நிரோதமே கிடையாது. சித்தத்துக்கு நிரோதம்னா ஒரே ஒரு அவஸ்தை தான், சுசுப்தி. சொப்னத்துக்கு சித்த நிரோதம் இல்லை, ஜாகிரத்துக்கு சொப்ன நிரோதம், சித்த நிரோதம் கிடையாது. அப்ப சித்தத்துக்கு நிரோதம் வருதுன்னா சுசுப்தி கல்பம். சந்தேகமே இல்லை. இவா சொல்ற வார்த்தையில வந்து அசம்பிரஜாபம் சம்பிரஜாபம் 2 வார்த்தை. சம்பிரஜாபம்னா சம்பிரஜாயதே ஏதோ ஒண்ணு சம்பிரஜாயதே, ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. இது ஜெய வஸ்து அப்படி இருந்தால் அது சம்பிரஜாப சமாதி. அதுதான் சொல்ல வேண்டாம். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வேதாந்த கிரந்தத்துல கவிகல்பக சமாதி, நிர்விகல்பக சமாதின்னு 2 வார்த்தைகள் யூஸ் பண்றது. யோக கிரந்தத்துல சம்பிரஜா சமாதி, அசம்பிரஜா சமாதின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. சில பேர் தெரியாமல், விஷயம் தெரியாமல் இது 2 இருக்கு பரியாயம். யோகிகள் சொல்ற இதுதான் வேதாந்த கிரந்தத்தில் இப்படி சொல்றா சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அது 2 டிஃபரெண்ட். இவாளுடைய கன்செப்ட் வேற, இது ஒத்துக்கிறது. ஆனா வேதாந்த கிரந்தத்துல நீங்க நிர்விகல்பகம் சவிகல்பகம் என்கிற வார்த்தை பார்க்கறதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் வேற. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். இப்போ நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இங்க வரும் சாட்சா்காரத்துக்கு வரும்போது சொல்றேன். இப்ப யோகிகளுடைய ரூட்டில் பார்க்கறதா இருந்தா, அவளுடைய விவகாரத்தை வச்சு பார்க்கறதா இருந்தால் என்ன இருக்கு? தியானம், தாரணா, தியானம், சமாதி. சிம்பிள். பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இதெல்லாம் ஸ்பஷ்டம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் ஸ்பஷ்டம். பிரத்யாகாரம்னா என்ன? இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது, அவ்வளவுதான் பிரத்யாகாரம். தாரணம்னா என்ன? சித்தத்தை விகிதத்தை ஒரு ஆப்ஜெக்ட்ல கொண்டு போய் நிறுத்துறது. முதல் சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது, விஷயங்கள் பாக்கிய விஷயங்கள் போகாம தடுக்கிறது. அப்புறம் மனசை கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்ட்ல வைக்கிறது. என்ன பேரு? தாரணை. தாரணைன்னு பேரு. இல்ல அந்த தாரணை இங்க சொல்லும். இங்க அஷ்டாங்க யோகத்துல அந்த அர்த்தத்தில் தாரணங்கிற வேறு இருக்கு. தாரணம் பண்றதுன்னா என்ன? கண்டனம் பண்றது இல்லையா? அதுக்கெல்லாம் தாரணம் மனசுல கொண்டு வருது. அந்த அர்த்தத்தில் தாரணம் இன்னும் இவா வந்து யோக கிரந்தத்துல அந்த அர்த்தத்தை சொல்ல. தாரணா, தியானம், சமாதிங்கிற கான்டெக்ட்ல தாரணம்னா மனசை ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு போய் நிறுத்துறது, ஜெய வஸ்துவை நிறுத்துறது. அவ்வளவு
நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த தேவஸ்து மாத்திர விஷேக சித்தவருத்தி பிரவாகம் ஸ்லோகம் சொல்றது இல்லையா, அதுக்கு தியானம் பேரு. அந்த தியானத்துக்கு திரிபுடியை ஒத்துக்கிறது. திரிபுடிங்கிறது அங்க தியானாவஸ்தையை அளவிடாது. அந்த திரிபுடி கிரமேண திரிபுடி போயிடும். திரிபுடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு சம்பிரஜாத சமாதி. திரிபுடி போயிடுச்சும் திரிபுடி போயிடுச்சுன்னு அர்த்தம். மூணு விதமா விருத்தி கிடையாது. அகம் விருத்தி இல்ல, ஏமாத்திர விஷயம் விருத்தி. ஞானம் என்ற ஒரு விருத்தி தனி இல்லை, ஞானம் என்ற விஷயம் கிடையாது. ஏமாத்திர விஷயம் ஒரே ஒரு எண்ணம் தேயம், ஒரே விருத்தி இருக்கு. தேவத்து விஷயமான ஒரே விருத்தி இருக்கு. இந்த விருத்தி மட்டுமா நிக்கிறதா இருந்தா அதுக்கு சம்பிரஜாத சமாதி இல்லை. அந்த விருத்தியும் போயிருக்குன்னா அசம்பிரஜாத சமாதி. எந்த விருத்தியும் இல்லாம இருக்கு. இது நம்பவே இல்லை. இப்படி இங்க கேள்வி என்ன வந்ததுன்னா, நிர்விகல்பக அசம்பிரஜாதமாதிரி விருத்தியே இல்லாம இருக்கிறதுனால என்ன உபயோகம் கேட்டாங்க. விருத்தியே இல்லாம இருக்கிறது பெரிய உபயோகமாச்சு. ஏன்னா ஆத்மதைரிய பதிவு அங்கேயே இருக்கவே இருக்கு. அது கொண்டு வரதுக்காக யாரும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மற்ற விருத்திகள் அநாத்த விருத்திகளை விரோதனம் பண்றதுதானே. ஆனால் நம்ம வேதாந்த சித்தாந்த பிரகாரம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லா விருத்திகளுக்கும் ஒரு தடவை நீங்க விரோதானம் கொண்டு வரதா இருந்தால் உங்களுக்கு மோட்சம் ஆயிடுச்சுன்றது இல்ல. அப்படி வரைய வராது. மோட்சத்துக்கு என்ன வேணும்? சம்சாரகாரணி பூதா அவித்யான்னு விருத்தி அபேட்சிதா. சம்சாரகாரணி பூதா யா அவித்யா சத்தியாக நிவர்த்தி அபேட்சிதா. அது இல்லாம ஒண்ணும் முடியாது. அவித்யா நிவர்த்தி வந்துருக்கா இப்போ இதனால, இந்த அசம்பிரஜாசமாதினால அவித்யா நிவர்த்தி வந்திருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவித்யா நிவர்த்திக்கு அவித்யக்கு நிவர்த்தி ஆகணும்னா நிவர்த்தகம் ஏதாவது வேணும். நிவர்த்தகம் ஏதாவது வேணும். அதனுடைய நிவர்த்தியை பண்றது எது கேட்டா, விருத்தியே இல்லாம இருந்தா அவித்யை போனது. அதுக்கு விபரீதமா ஏதோ ஒரு கோஷம் வேணும் இல்லையா? அந்த விபரீத சக்தி என்னன்னு கேட்டா தத்துவ ஞானம் சொல்லணும். தத்துவ ஞானம் அப்போது விருத்தியாச்சு. அந்த ஞானம் இந்த விருத்தியே கொண்டு வராமல் உங்களுக்கு அவித்யா நிவர்த்தி வராது. ஆனால் இந்த அகண்ட இந்த அந்த அவித்யா நிவர்த்தக விருத்திக்குதான் அகண்டாகார ஞானம், பிரம்ம சாட்சா்காரம் இதெல்லாம் பேரு. இந்த பிரம்ம சாட்சா்காரமானது எதிலிருந்து வரணும்? சப்தமஸ்யாதி வாக்கியோர்த்த சமயக் தீ ஜென்ம மாத்திரதான். அவித்யா சக காரியேன நாபீதஸ்தி பவிஷ்யதி. இது வாக்கியம். சப்தமஸ்யாதி வாக்கியோர்த்த அதிலிருந்து உச்சிதமாக வருது. அப்போ என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்றது? இது ஒரு பிரம்மசாட்சா்காரம்னா அது ஒரு ஞானம் தானே. இந்த ஞானம் எந்த மாதிரி ஞானமா இருக்கணும்? யதார்த்த ஞானமா இருக்கணும் இல்லையா? யதார்த்த ஞானம் பிரமா சொல்றது இல்லையா? அது இந்த பிரம்மசாட்சா்காரம் ஒரு பிரமையா இருந்தா தானே அது அவித்தியை நிவர்த்திக்கும். அவித்தியை நிவர்த்திக்கணும்னா ஒரு பிரமையினால்தான் அவித்தியை நிவர்த்திக்கும். அப்பிரமையினால அவித்தியை நிவர்த்திக்காது. இப்போ ஒரு ரெஜுல சர்வபிரமம் வந்துருக்கு. இந்த சர்வபிரமம் நிவர்த்திக்கலாம். எதனால? இல்ல ரெஜு தெரிவிக்கவே வேண்டாம். அது வந்து ஒரு மாலையை தெரிவிக்க. ரெண்டாவது ஒரு பிரமம் வந்துருக்கு. முதல் பிரமம் போய் இன்னொரு பிரமம் வந்துருக்கு. முதல் பிரமம் போயிட்டு இல்லையா? அதனால என்ன தெரியுது? பிரமத்தை நிவர்த்திக்கிறதுக்கு தத்துவஞானம் தேவையில்லை. ரெண்டாவது வந்து தத்துவஞானமா? அது சத்தம் கிடையாதுப்பா, அது ஒரு மாலை. அது தத்துவஞானமா? தத்துவஞானம் இல்ல, இன்னொரு பிரமம். அது இன்னொரு பிரமத்தினால முன்னாடி இருந்த பிரமம் நிவர்த்திக்கலாம். ஆனால் அவித்யை நிவர்த்திக்கிறது. ஏன்னா இன்னொரு பிரமம் வரலாம். இப்போ ஒரு மாலையில ஒரு பிரமம் வந்திருக்கு. கொஞ்சம் கழிச்ச அப்புறம் இன்னொரு வேற ஒரு தண்டம் ஒரு பிரமம் வரலாம். இதுல வேற ஏதாவது பிரமம் வரலாம். பிரமம் வந்துட்டே இருக்கலாம். எந்த வரைக்கும்? ரெஜு தெரியற வரைக்கும். ரெஜு தெரியற வரைக்கும் என்ன அர்த்தம்? ரெஜு விஷேக அவித்யான்னு வச்சு பரியந்தம்னு அர்த்தம். புரியலையா? அந்த ரெஜு விஷேகமா எந்த ஒரு அவித்தியை இருக்கோ அந்த அவித்தியை அங்கே இருந்துட்டே இருக்குன்னா
திருப்பி பிரமே வந்துட்டே இருக்கலாம். ஆனால் பிரமத்தே நிவர்த்திக்கிறதுக்கு இன்னொரு பிரமம் போடும். இன்னொரு பிரமத்தினாலையும் இன்னொரு பிரமம் போயிடும். அவித்ய போகாது. அதுதான் அதுக்கான உதாரணம் சொன்னேன். அவித்ய போகாத இன்னொரு பிரமத்தினால பிரமம் போகலாம். அவித்யோட காரியம் பிரமம். அவித்யக்கும் பிரமத்துக்கும் என்ன கோஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்? காரணம் காரியம். அவித்யினால பிரமம் வருது. அவித்யே பிரமம் இல்லை. அவித்யினால பிரமம். பிரமம்னா அத்தியாசம். அப்போ இந்த அவித்ய போறது எதனால போறது? தத்துவஞானத்தால். இன்னொரு பிரமத்தினால அவித்ய போகாது. தத்துவஞானம் என்ன அர்த்தம்? பிரமை, பிரமாண யதார்த்த ஞானம். இதெல்லாம் பரியாயம். பிரமை எதிலிருந்து வரணும்? பிரமை எதிலிருந்து வருதா இருந்தா பிரமை சொல்லலாம். பிரமாணத்திலிருந்து வருதா இருந்தா பிரமாணத்திலிருந்து வந்தா தானே பிரமைன்னு சொல்ல முடியும். ஏதோ ஒரு பிரமாணத்திலிருந்து உதிக்கிறது அந்த ஞானம். ஆமா. அப்ப அந்த இடத்துல அந்த விசாரம் வருது. இந்த சாட்சா்காரத்துக்கு பிரமாணம் என்ன சொல்லணும்? ஒரு பிரமாணத்திலிருந்து வர வேண்டிய விற்த்தியா வரணும். அந்த விற்பி அகண்ட பிரம்ம சாட்சா்காரம்ங்கிறது அவித்யா நிவர்த்தகமா கடைசியில் வர வேண்டிய அந்த ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் எதிலிருந்து வரணும்னு கேட்டா ஏதோ ஒரு பிரமாணத்திலிருந்து வரணும். என்ன பிரமாணம் வச்சிருக்கீங்க? மனசுன்னு சொல்ல கூடாது. மனசு முன்னாடி வேண்டும். மனசுல பலரும் வரும். இந்திரியங்கள் இல்லை. இந்திரியங்கள் என்ன இருக்கும்? ஆத்மஸ்வரூபம் வந்து சைதன்ய மாத்திரம். சச்சிதானந்த சைதன்ய ஆத்மகமா ஒரு சைதன்ய மாத்திரம். அது விசேஷம் வேற ஒன்றும் கிடையாது. இது எப்படி தெரியாது? இந்திரியத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பிரமாணம் வச்சிருக்கீங்க? சுத்திதான் வச்சிருக்கீங்க. அப்ப எந்த ஸ்ருதி இதுக்கு பிரமாணமா இருக்கோ அந்த ஸ்ருதியில் இருந்து வர வேண்டிய சாப்தபோதமா இருக்காங்க. பாருங்க, ஸ்ருதின வாக்கியம் தானே, சென்டென்ஸ். அது ஒரு சென்டென்ஸ் தானே. அப்ப சென்டென்ஸ்ல இருந்து வர வேண்டிய மீனிங்னா என்ன வருவது? அது சென்டென்ஸ் மீனிங்கா தான் இருக்கும். சென்டென்ஸ் மீனிங் சாப்தபோதமா இருக்கும். இப்ப பாருங்க என்ன வந்துட்டு நீங்க சொல்ற இந்த பிரம்ம சாட்சா்காரம் ஒரு சாப்தபோதம் கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது? சாப்தபோதோடு பிரத்யக்ஷா ஞானம் வருது. நம்மளுடைய பிரத்யக்ஷ ஞானம்ங்கிறது இப்ப சாட்சா்காரம் பிரம்ம சாட்சா்காரம் பிரத்யக்ஷ ஞானமா இருக்க வேண்டியது இல்லையா? இருக்க வேண்டாமா? இருக்கணும். அதுக்கு எதுக்கு இருக்கணும்? பிரம்ம சாட்சா்காரம் பரோட்ச ஞானமா பிரத்யக்ஷ ஞானமா கேட்டா என்ன சொல்லுவோம்? அவித்யா நிவர்த்தக பிரம்ம சாட்சா்காரம் ஒரு பிரத்யக்ஷ ஞானமா ஒரு பரோட்ச ஞானமா எங்க சொல்லியிருக்க? நாங்க சொல்றதில்ல, கார்த்திகதான் சொல்றாங்க. கார்த்திகம் அதுக்கு சொல்லியிருக்கு. அபரோஷம்னா பிரத்யக்ஷம் தான் இருக்கும். அது வார்த்தை வேற கொஞ்சம் ஒண்ணுதான். இந்திரிய ஜன்யம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஞானம் வந்து பிரத்யக்ஷ ஞானமா இருக்கணும்னா இல்லைன்னா அபரோக்ஷ ஞானமா இருக்கணும்னால் அது இந்திரியத்திலும் இருந்து வரணும் என்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமே கிடையாது. அதெல்லாம் விசாரம் பண்ணி வந்திருக்கோம். அதுல அந்த லட்சணங்களை எல்லாம் கண்டனம் பண்ணி அதெல்லாம் தத்துவம் சொல்லி மேல வந்திருக்கோம். அது வேற கதை. என்ன கன்ஃபியூஷன் என்ன கேட்டா, இந்திரிய ஞானத்தையோ பிரத்யக்ஷத்துக்கு நியமோவிக்கிறதே. ஞானம் ஒரு ஞானம் பிரத்யக்ஷ ஞானமா இருக்கணும்னா அது இந்திரியத்திலிருந்து வரணும் என்கிற ஒரு இது நமக்கு கிடையாது. எதிலிருந்து வந்தாலும் சப்தத்திலிருந்து வந்தாலும் அது சில இடத்துல எல்லா இடத்துலும் இல்லை. இப்போ நான் சொல்றேன், நான் வரும்போது ஒரு யானையை பார்த்திருக்கேன் ரோகில் சொன்னேன். இது பிரத்யக்ஷ ஞானம் சாப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஞானம் சாப்பிட போகும். இது பரோட்ச ஞானம் தான். பரோட்ச ஞானம் எப்படி இருக்கும்? பரோட்ச ஞானத்தினுடைய சீல் என்ன? அவர் சொல்றார் அவ்வளவுதான். நான் உங்களுக்காக புரிய வைக்கிறேன். எப்ப ஒரு சப்தத்திலிருந்து வரக்கூடிய போதம் தான். ஆனால் இப்ப நான் சொன்ன வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு வந்த போதம் பிரத்யக்ஷ ஞானம் கிடையாது. ஏன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? யானே பார்த்திருக்கேன் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அவர் சொல்றாரு சொல்ற மாதிரி இல்லையா? புரியுது இல்லையா? ஆனால் நான் இப்ப சொல்றேன், இங்க ஒரு புத்தகம் இருக்கு. நான் சொல்றேன் இங்க ஒரு புத்தகம் இருக்குன்னு சொல்றேன்.
இப்போ இது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கிறது. இந்த அறிவு வந்து பிரத்யட்ச ஞானமா அப்புறம் பரோட்ச ஞானமா கேட்டா இது பிரத்யட்ச ஞானம். ஆனா சப்தத்திலிருந்து வந்து அதுக்கு மேல உங்களுக்கு கேட்கலாம், ஒரு கோடி மேல கொண்டு வரணும்னா இது வந்து கண்ணால பாக்குறதுனால பிரத்யட்சம் சொல்றோம். நீங்க சொன்னதுனால புரியறது இல்லை. நீங்க சொன்னதுனால மட்டும் புரியறதா இருந்தால் அது பிரத்யட்சமா இருக்க முடியாது. அதுக்கு எப்படி கேட்கலாம்? இல்ல ஸ்ரோத்ரேந்திரியத்தினால உங்களுக்கு வருது என்னன்னா அந்த சப்தங்கள் தெரியறது. சப்தங்களே தெரியறது சாப்பிட போதும் இல்லை. கரெக்டா புரிஞ்சுக்கணும். அர்த்த ஞானம் ஸ்ரோத்ரேந்திரியம் அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும், அர்த்தம் தெரியாது, சாப்பிடபோதம் வரவில்லை. அந்த சாப்பிடபோதத்துக்கு காரணம் என்ன? ஸ்ரோத்ரேந்திரியம் இல்லை, சப்தம் காதல் விழக்கூடிய அந்த சென்டென்ஸ் இல்லையா? அது மேல மேல போயிட்டு இருப்பாங்க. அந்த விசாரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பிரகிருதம் அனுசராக பிரகிருதம் என்ன? அப்போ இந்த அசம்பிரஜாத சமாதியில் வந்து திருப்தியே கிடையாது. நமக்கு என்ன தேவையா இருக்குன்னு கேட்டா அவித்யா நிவர்த்தி வந்து தேவையா இருக்கு. அவித்யா நிவர்த்தி எதனால வரணும்னு கேட்டா ஒரு யதார்த்த ஞானத்தினால வரணும். அது வந்து பிரமையா இருக்கணும். பிரமையா இருக்கணும்னா ஏதாவது பிரமாணத்திலிருந்து உதிக்கும். அது என்ன பிரமாணம் இருக்குன்னு கேட்டா சப்தம், வேதாந்த வாக்கியங்கள். அதனால சொல்றார் அர்த்தமஸ்யாதி வாக்கியோக்த சம்யக்தி. அந்த வாக்கியம் ஒரு பிரமாணமா இருக்கு. பிரமாணத்தினால வர வேண்டிய, பிரமாணத்திலிருந்து வரக்கூடிய அந்த விருத்திக்கு தான் ஞானம் பேர் வச்சிருக்கு. இந்த ஞானத்துக்கு பிரம்ம சாட்சா்காரம் பேரு. இந்த சாட்சா்காரத்தினாலதான் அவித்யை நிவர்த்திக்கிறது. எதனால நிவர்த்திக்கிறது இல்லை? அசம்பிரஜா சமாதியினால ஒன்றும் நிவர்த்திக்கிறது இல்லை. அசம்பிரஜா சமாதியில மற்ற விற்த்திகள் கிடையாது. அசம்பிரஜா சமாதிங்கிறது என்ன கேட்டா அந்த மற்ற விற்த்திகள் எந்த விற்த்தியும் இல்லாம சித்தம் நிற்கிறது. இப்படி சித்தம் நிற்கிறதுனால மட்டும் அவித்யை நிவர்த்திக்காது. அவித்யை இருந்துட்டு இருக்க அதுதான் ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்குன்னா இந்த ஒரு ஸ்திதியில சித்தத்தை வைக்கிறது. அப்புறம் உங்களுக்கு அகண்டாகார விற்த்திங்கிற ஒரு ஃபார்மேஷன் வரணும் இல்லையா? சித்தத்தினுடைய அந்த அது வர்றதுக்கு உங்களுக்கு உபயோகப்படும். என்ன விற்த்தியே இல்லாம நிக்கிறதுக்கு சித்தத்துக்கு ஒரு பிராக்டிஸ் சொல்றது இல்லையா? அனாத்ம விற்த்தியே இல்லாமல் அல்டிமேட் சித்தசக்தி நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். சித்தசக்தி இதுக்கு முன்னாடியே சொல்லலாம், முன்னாடியே சொல்லிக்கலாம். ஆனா இது ஆமா எந்த சித்தசக்தின்னு சொல்லலாம். இதுக்கு மேல சித்தசக்தி தேவையில்லை. இவ்வளவு சுத்தமா எடுத்தா இதுக்கப்புறம் ரெடி அந்த அகண்டாகார விருத்தி வர்றதுக்கு ஒன்றும். ஆனால் அகண்டாகார விருத்தி வர்றதுக்கு முன்னாடி எது வேணும்னா பிரமாண பரீட்சை இருக்கணும். இருக்க வேண்டிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை. பிரமாண பரீட்சை பண்ணல என்னால் சும்மா ஒழுங்கா உட்கார்ந்து இந்த அகம்பிரஜா சமாதி கூட வரலாம். பிராக்டிஸ் பண்றதுனால, இந்த யோகா அபியாசம் பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு அசம்பிரஜா சமாதி கூட வரலாம். ஆனா பிரமாண பரீட்சை பண்றது இல்லையா? இல்லைன்னா அகண்டாகார விருத்தி வரும். சிரவண வந்த வித்தியாசம் என்கிற இந்த ப்ராசஸ் இருக்க ஞானமா இருக்கும். அங்க இறங்கவே இல்லைன்னா என்ன தத்துவம் கிடைக்க போகுது? தெரியாது, ஒன்றும் தெரியாது இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். இப்ப தத்துவ மார்க்கத்தில் விசாரம் பண்ணாமல் இருக்கிற தத்துவ மார்க்கத்தில் சிரவண மனநல நிதிசாசனங்கள் பண்ணி வேதாந்த பிலோசபி படிக்காமல் அந்த வேதாந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நிர்ணயம் படுத்தாமல் அந்த ஒரு சம்ஸ்காரம் இல்லாமல் கேவலம் இந்த அசம்பிரஜா சமாதியை மட்டும் அடையிறதா இருந்தால் ஒருவேளை சூன்யவாதம் தான் கூட வரலாம். புத்தகத்துலாம் அப்படி வந்திருக்கோம் தெரியாது. ஏன்னா இந்த கிரமத்தில் வரல. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சூன்யம் சொல்லக்கூடாது இல்லையா? அதுதான் சொன்னேன். ஒரு கிரமமா தத்துவவிசார மார்க்கத்தில் வராமல் தன்னுடைய அனுபவத்தை மட்டும் விட்டுருந்தால் இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்குன்னா எல்லாம் சூன்யம், அதுதான் சித்தாந்தம் சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்குன்னு சொல்றேன். அப்படி ஒரு மதம் வந்திருக்கு இல்லையா? அதை படிச்சதா தெரியல. அதுதான் சொன்னேன். மூணு ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் இல்லை எனக்கு இருக்குன்னா அது வரணும். மூணு ஜென்மத்தில் இருந்தா கூட போதும். மூணு ஜென்மத்தில் இருந்தா கூட போதும். ஆனா அது
விபரீத சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணி இருக்கிறதுனால தெரியறது பூர்வஜன்ம சம்ஸ்காரம் இருந்தது இல்லை, இன்னொரு சம்ஸ்காரம் இருந்திருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒன்றும் இல்லாம வராது. ஆனா அகண்ட சாட்சா்காரம் வரைக்கும் போயிருக்கோம்னால் சூன்யவாதம் கொண்டு வர முடியாது. ஏன்னா பூர்ணமத பூர்ணமிதம்ங்கிற வாதம் தான் கொண்டு வரணும். அப்போ இந்த அசம்பிரஜா சமாதியில அதுதான் அவ்வளவுதான். இந்த விருத்தி விரோதாவத்தையே தாண்டி அதுக்கப்புறம் விருத்திய வச்சு ஒண்ணு வரணும். எந்த விருத்தி? சைதன்ய மாத்திர கோதரா அந்த கர்ம விருத்தி காதன ஜாயதே தத்துவசியாதி வாக்கிய. இப்ப பாருங்க, இந்த தத்துவசியாதி வாக்கியத்திலிருந்து சாப்பிடும் இந்த போகம் தானே கிடைக்கிறது. இதுதானே அகிலாகாரத்தின் பேர் வச்சிருக்கோம். அதுக்கு சில ஸ்டெப்புகள் இருக்கு. தத்துவசி வாக்கியம் என்ன பண்றது? முதல் ஜீவ பிரம்ம ஐக்கியம் தத்துவம் அசி தொம்பதார்த்தம் தற்பதார்த்தம் ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்றது இல்லையா? இப்போ ஜீவ பிரம்ம அபேதம் உங்களுக்கு தெரியறதா இருந்தால் அந்த வாக்கியத்தில் இருந்த அந்த ஞானம் நிர்விகல்பக ஞானம் சொல்ல முடியாது. ஜீவ பிரம்ம வேதோ ஜீவ பிரம்மனோக வேதோ நாஸ்தி அப்படி ஒரு ஞானம் தத்துவசி வாக்கியத்திலிருந்து வருதா இருந்தால் அந்த ஞானத்துக்கு நிர்விகல்பக ஞானம் பேரு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஜீவன் பிரம்மம் அதுக்கு வேதம் இல்லை, இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஜீவன் அப்புறம் பிரம்மம் ரெண்டுத்துக்கும் வேதம் கிடையாது. இப்படி ஒரு போகம் இது பரோட்சமா இருந்தாலும் அபரோட்சமா இருந்தாலும் பரோட்சமா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இது நிர்விகல்பக ஞானம் சொல்ல முடியாது. ஏன்னா கைதன்யம் ஒரே ஒரு விருத்திக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், கைதன்யம் மட்டுமா இருக்கும். இப்ப ஜீவன் பிரம்மம் பேதம் இது மூணும் அபேதம் இது மூணும் விஷயமா இருந்தால் இந்த விருத்திக்கு நிர்விகல்பக ஞானம் பேர் வச்சுக்க முடியாது. ஆனா சவிகல்பக ஞானம் தான் பேர் வச்சுக்கணும். அப்போ இந்த தத்துவசி வாக்கியத்திலிருந்து எப்படி அந்த சாப்தபோதம் கிடைக்கிறது கேட்டா அதுக்கு ஒரு ப்ராசஸ் எல்லாம் கிரமமா ஸ்டெப் பை ஸ்டெப் அனுபவம் பண்ற வழக்கம் இருக்கு. கிரந்தங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அதில் முதல் உங்களுக்கு என்ன ஞானம் வருது? தத்துவசி வாக்கியத்தில் இருந்த அவாந்தர போகம் பரியோசித போகம் ரெண்டா பேசுறது. சப்தா ஒரு ஞானம் வருது, அது ஒரு கடைசியில் ஒரு அல்டிமேட்டா ஒரு ஞானம் வருது. அந்த அவாந்தர போதம் இருக்க, இந்த அவாந்தர போதம் பரிகல்பகமா இருக்கு. அவாந்தர போதம் பரிகல்பகமா இருக்கு. ஏன்னா ஜீவன் பிரம்மம் அதனுடைய ரெண்டுத்துக்கும் அபேதம். ஜீவ பிரம்மனோட அபேதோ விஷயம், ஜீவ பிரம்மனோட அபேத விஷயி சாதன விற்த்தி பிரம்மம் ஜாயதே. புரியுது இல்லையா? இந்த விற்பி பரிகல்பக விற்பி. இந்த விற்பி வந்தப்புறம் இந்த விற்பி இந்த விற்பியோட வேலை என்ன? வேத பிரமம் நிவர்த்தனம். இந்த விற்பி ஜீவ பிரம்மனோ வேத பிரமத்தை நிவர்த்திக்கிறது. புரியுதா? ஒரு இந்த விற்பி ஜீவ பிரம்மனோ வேத பிரமத்தை நிவர்த்திக்கிறது. அந்த பிரமத்துக்கு பிரதிபந்தத்தை ஏற்படுத்துறது இந்த விற்பி. இந்த விற்பி வந்த பிறகு விற்பி போறது. அதுக்கப்புறம் சுத்த சைதன்ய மாத்திர விஷயி காத்தின விற்பி அந்த ஜாகிறது. இயம் விற்பி அகண்ட சாட்சாத்காரம். அது நிர்விகல்பகமா இருக்கு. இப்ப என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கேன்? முதல் வரக்கூடிய அந்த விற்பி இருக்கு இல்லையா, ஜீவ பிரம்மனோட ஐக்கியம் ஐக்கிய விஷயி விற்பி ஜாயதோ. இந்த விற்பிக்கு இந்த விற்பியை அனுபவிக்கிற அந்த ஸ்திரீக்கு சவிகல்பக சமாதி சொல்லலாம். விகல்பம் விசேஷ விசேஷபாவம். ஜீவன் பிரம்மம் ரெண்டும் இந்த மாதிரி செப்பரேட்டா தெரியறதா இருந்தா செப்பரேட்னா பேதம் தெரியல, அபேதம் தான் தெரியல. ஆனா அபேதம் நம்ம தெரியறது இல்லையா? அதனால ஜீவ பிரம்ம அபேத விஷயினி விற்பி, ஜீவ பிரம்ம அபேதத்தை விஷயமா வச்சிருக்கக்கூடிய அந்த விற்பி ஏன் அனுபவிக்கிற அவஸ்தைக்கு அவிகல்பக சமாதி வச்சுக்கலாம் ஸ்ரீராம சித்தாந்தம். அதுக்கப்புறம் அந்த விற்பி போய் சைதன்ய மாத்திரமா விஷயமா பண்ண வேண்டிய அந்த விற்பி வந்திருக்குன்னா அந்த விற்பிக்கு நிர்விகல்பக சமாதி. இது வச்சுதான் வேதாந்த கிரந்தத்துல சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதின்னு சொல்றது. ரெண்டு சமாதியிலும் விற்பி இருக்கு. புரியுது? தியானத்தோட சம்பந்தமே இல்லை. யோக சித்தாந்தம் அப்படி இல்லை, தியானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதுல சம்பிரஜா சமாதி சொல்றது தேவாத்திர விஷயமே வச்சு, அசம்பிரஜா சமாதி சொல்றது வச்சியே இல்லாம இருக்கிறது.
இங்க விற்த்தியே இல்லாம இருக்கிற ஸ்திதியை கொண்டு வரல. ஆனா இதுக்கும் விரோதமும் இல்லை. என்னன்னா இந்த யோக சாஸ்திரத்துக்கு மோட்சம் கிடையாதுன்னா அப்படி இல்லை. யோகா பிலோசபி எப்படி சொல்றதுன்னா, அவ இந்த அகண்ட தத்துவ ஞானத்தை பத்தி சொல்லல, அகண்ட சாட்சா்காரத்தை பத்தி சொல்லல. அவ அசம்பிரஜான சமாதியே மோட்ச சாதனம் வச்சிருக்கான். இந்த அசம்பிரஜான சமாதி இருக்கு இல்லையா, விருத்தி சூன்யாவஸ்தா, அந்த விருத்தி சூன்யாவஸ்தோட இருக்கலாம். இனிமே ஒன்றும் தேவையில்லை. அந்த விருத்தியே இல்லாம சித்தத்தை நீங்க பரிபாலனம் பண்ணிங்க உங்களால இருக்க முடியும்னா, அதனால கிரமமா மற்ற சம்ஸ்காரங்களும் வாசனைகளும் எல்லாமே செய்யும். கடைசியில சித்தத்துக்கே நாசம் ஆயிடும். உங்களுடைய சித்தத்துக்கு நாசம் ஆயிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரீர சம்பந்தம் வரப்போறது இல்லை, மோட்சம் இப்படி சொல்றேன். அவித்யாங்கிற இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் யோக சித்தாந்தம் கிடையவே கிடையாது. சர்வ சம்சார காரணி பூதா அவித்யா என்கிற ஒரு சித்தாந்தம் யோக சாஸ்திரத்துல அக்கார்டிங் டு யோகா பிலோசபி கிடையாது. அதுல ஆத்மஸ்வரூபம் இப்படியே வச்சிருக்காங்க, இதே வச்சிருக்கா. ஆனா சம்சார வித்தியாச சித்தாந்தம் கிடையாது. சம்சார வித்தியாச சித்தாந்தம் ஜெகத்து எல்லாமே நிச்சயங்கிற சித்தாந்தம் இருக்குன்னா தான் அதுக்காக உபபாதனம் பண்றதுக்கு இந்த அவித்தியை மூலா வித்தியை கொண்டு வரும். எல்லாமே அவித்யாமயம் மாயாமயம் சொல்றதுனால சொல்ற இதுக்கு நிச்சாத்தத்தை கொண்டு வருது. நிச்சாத்தம் எதுக்கு கொண்டு வரணும்? சைதன்யம் அத்விதீயம் என்கிற வேதாந்த வாக்கியத்துக்கு உபபாதனம் கொண்டு வருது. நிச்சாத்தம் தான் எதுக்கு கொண்டு வருது? ஒண்ணு நிச்சாத்தத்தை தனியா சொல்லி இருக்க நேகம் ஆனாப்தி கிஞ்சனா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏகமே அத்விதீயம் இருக்கு. ஏகமே அத்விதீயம் எப்படி சரியா வருது? ஒண்ணு மட்டுமே இருக்கு சொன்னா இப்படி ஒண்ணு இல்லையே பலது இருக்கு கேட்டா அல்லது இல்லையா சொல்லல, இருந்தாலும் அது பரமாத்மா இல்லை சொல்லலாம். அந்த அர்த்தத்துல கொண்டு வந்தாலே அந்த ஸ்ருதியை இன்டர்பிரேஷன் பண்றது. அந்த ஏகமேவாத்விதீயம் என்கிற ஸ்ருதியை இன்டர்பிரேட் பண்ணோம்னா பரமார்த்தமா பார்க்கும்போது ஏகமேவாத்விதீயம் என்கிற அர்த்தத்துல கொண்டு வரணும். பரமார்த்தமா பரமார்த்த திருஷ்டியில ஏகமேவாத்விதீயம் கொண்டு வரணும்னா மற்ற பாக்கிய பெரியவர் எல்லாமே பரமார்த்தம் இல்லை சொல்லணும். பரமார்த்தம் இல்லைன்னு எப்படி சொல்றது? மாயாமயம் சொல்லணும். அதுக்காக ஒரு மூலாதிதியை கொண்டு வரணும். அது ஸ்ருதியில இருந்தும் தெரியல. அது இந்த மாதிரி அந்த வேதாந்த சித்தாந்தம் போறது. ஆனா யோக சித்தாந்தத்துல அவித்யங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா அவித்யா என்கிற வார்த்தையை யூஸ் பண்றது பிரமம் என்கிற அர்த்தம். அந்நா ஞானம் அத்தியாசம், அத்தியாசம் என்கிற அர்த்தத்துல அவித்யை என்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க யோக சூத்திரக்காரரே சொல்றாரு. அவித்யா அனித்ய அசிதி அனித்ய துக்கேஷு சுஜித்வ ஆதி பிரமம், அந்த மாதிரி சூத்திரம் இருக்கு. அந்த பிரமத்துக்கு தான் அவித்யை. இந்த அவித்யக்கும் காரணமா ஒரு இந்த பிரமத்துக்கும் காரணமா ஒரு மூலாவித்யை இருக்காங்கிற சித்தாந்தத்தை அவ சொல்லல. அதுக்கப்புறம் லேட்டர் வேதாந்தின் சில பேர் இருக்கா, மூலாவித்யை ஒத்துக்கிறது இல்லை, அது மாதிரி சில இருக்கா. இந்த ஆனா பிராச்சீன நம்மளுடைய எந்த கிரந்தம் பார்த்தாலும் அது தெரியவில்லை. மூலாவித்யை ஒத்துக்க வேண்டாம், அது தேவையில்லைங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு, தெரியாதா? லேட்டர் வேதாந்தி அப்படி சொல்லுவாங்க. பரமார்த்தானந்தான ஒரு சுவாமி இருக்கார், இப்ப இருக்காரு. அவளெல்லாம் அவங்க இருக்காங்க. அவரு மத்தூர் இல்ல, அந்த ஒரு சுவாமி இருந்திருக்காரு. அவர் தான் அந்த பிராச்சீன காலத்துல இருக்கு. கொஞ்சம் நாகேசபத்திரம் ஒரு வையாகரம் இருந்திருக்காரு இல்லையா, நாகேசபத்திரம். அவருடைய சித்தாந்தம் அப்படி அவர் பாதி அத்வைதியர். எல்லா ஜெகத்துக்கும் காரணமா ஒரு மூலா ஞானம் மாயை, அந்த ஒரு கன்செப்ட் தேவையில்லை. இல்லாமலே அத்வைதத்தை ஏதாவது சரி பண்ண முடியும்ங்கிறது. ஆனால் யாருமே அது நம்மளுடைய சம்பிரதாயப்படி எந்த கிரந்தத்துல அது தெரியல.